சென்னையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு ஈசிஆரில் நடந்த சம்பவம் மக்களிடையே ஒருவித அச்சத்தை ஏற்படுத்தியிருந்தது. இந்த நிலையில் சென்னையின் முக்கிய இடமாக கருதப்படும் கிளாம்பாக்கம், அதுவும் பேருந்து நிலையத்தில் பெண்ணை கடத்தி சென்றுள்ள சம்பவம் தற்போது மீண்டும் ஒருவித பயத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. சென்னை கிளாம்பாக்கத்தில் அதிர்ச்சிகர சம்பவம் அரங்கேறி இருக்கிறது. சென்னை கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் தற்போது முழு அளவில் மக்களின் பயன்பாட்டிற்கு வந்திருக்கிறது. தமிழகத்தின் தென் மாவட்டங்களான திருச்சி, தூத்துக்குடி, நெல்லை, மதுரை, கன்னியாகுமரி, திருவண்ணாமலை, தஞ்சாவூர், விழுப்புரம் மாவட்ட பகுதிகளுக்கு பேருந்துகள் அதிக அளவு இயக்கப்பட்டு வருகிறது. சென்னையின் பல்வேறு பகுதிகளிலிருந்து கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திற்கு வருவதற்காக மாநகர பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகிறது. பல்வேறு பயணிகள் தங்களது சொந்த வாகனங்கள், ஆட்டோ, டாக்ஸிகளை நம்பி கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் வந்து செல்கிறார்கள். தினம்தோறும் கூட்டம் அதிகரித்து காணப்படுகிறது. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் முக்கிய இடமாக கருதப்பட்டு வரும் நிலையில் அசம்பாவிதம் ஒன்று ஏற்பட்டிருக்கிறது. கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் பெண்கள் மற்றும் பெரியவர்கள் என பேருந்திற்காக காத்திருக்கிறார்கள். இந்த நிலையில் 19 வயது இளம்பெண் பேருந்திற்காக காத்து கொண்டிருந்த நிலையில் அவரை ஆட்டோவில் கடத்தி சென்றிருக்கிறார்கள். இது குறித்து உடனடியாக பல்லாவரம் உதவி ஆணையருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்ட நிலையில் பல்லாவரம் உதவி ஆணையர் தலைமையில் ஆட்டோவை போலீசார் பின்தொடர்ந்திருக்கிறார்கள். அப்போது அந்த ஆட்டோ கோயம்பேடு மாதா கோவில் தெரு அருகே அந்த இளம்பெண்ணை விட்டுவிட்டு ஆட்டோவில் வந்தவர்கள் தப்பி ஓடி இருக்கிறார்கள். இளம்பெண்ணை மீட்ட போலீசார் தாம்பரம் காவல் ஆணையர் அலுவலகத்தில் வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். மக்கள் நடமாட்டம் அதிகரித்து காணப்படும் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் 19 வயது மதிக்கத்தக்க பெண் கடத்தப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்கிறது. சென்னையில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை எனவும் உடனடியாக இதற்கு தீர்வு காண வேண்டும் எனவும் சமூக ஆர்வலர்களும் பொதுமக்களும் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள்.